நான் சொல்றது நடக்கணும் அவ்வளவுதான். கெஸ்டும் இங்க இருக்க மாட்டாங்க. கெஸ்ட் மேல கைய வைப்பேன். நான் அசிஸ்டன்ட் மேனேஜர். walking out of this. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ லைவ்ல போயிட்டு இருக்க விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சாண்ட்ரா உங்களுக்கு கொடுத்த டாஸ்கை பக்காவா பண்றாங்க. சிலருக்கு மாற்று கருத்து இருக்கலாம், பட் ஒரு டாஸ்க்ல இப்படி தாங்க பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு கொடுத்தது என்னன்னா பொசிஷனை மாத்த வைக்கணும். நீங்க என்னன்னா பண்ணுங்கன்னு பிக் பாஸ் சொன்னாரு. நீங்க பிளேம் பண்றதா இருந்தா பிக் பாஸை தான் பிளேம் பண்ணுமே தவிர சாண்ட்ரா எமியை இந்த இடத்துல பிளேம் பண்ண முடியாது. சாண்ட்ரா எமி எப்படி கேம் விளையாடணுமோ அதை கரெக்டா விளையாடிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்க எல்லாரையும் ட்ரிகர் பண்றாங்க. அதாவது நீங்க என்ன கூப்பிட்டு பேசணும், கூப்பிட்டு பேசி நான் சொல்றதை நடக்க வைக்கணும். அது வரைக்கும் நான் இப்படி தான் பண்ணுவேன்ற மாதிரி பண்றாங்க. சாண்ட்ரா எமி நீங்க அமைதியா உட்காருங்கன்னு சொல்றாங்க. உங்க திங்ஸ் எல்லாம் நாங்க எடுத்து கிளியர் பண்ணுவோம்னு சொல்றாங்க. என் திங்ஸ் மேல கை வச்சீங்கன்னா நான் வந்திருக்க கெஸ்ட் மேல கையை வைப்பேன், பாத்துக்கோங்க. நான் கெஸ்ட், நீங்க என்ன தொடணும்னு நினைச்சீங்கன்னா நான் கெஸ்ட் கிட்ட தான் பிரச்சனை பண்ணுவேன், பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற 3 கெஸ்ட்டுங்களும் கொஞ்சம் மிரண்டு போயிட்டாங்க. என்ன இந்த பொண்ணு நம்ம மேல கையை வைப்பேன்னு சொல்றான்ட்டு. ஸோ இவங்க வந்து அந்த டாஸ்க்குக்காக தான் பண்றாங்க. நமக்கு தெரியுது, மற்ற யாருக்குமே தெரியல. பிரஜினுக்கு தெரியுது, ஆனா பிரஜின் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் வந்து சப்போர்ட்டிவா இருக்காருல்ல. டாஸ்க்ல 2 பேர் சேர்ந்து தான் பண்றாங்க. ஸோ சாண்ட்ரா டாஸ்க் எப்படி பண்ணுமோ பண்றாங்க. அதை தாண்டி அவங்க கேமையும் நல்லா இப்படி பண்றது மூலியமா நல்லா வெளியே தெரியுறாங்க. இதுதான் முக்கியம். நான் வந்ததுலேருந்து பிரஜினு திவ்யா தான் வெளியே தெரியுறாங்க, சாண்ட்ரா தெரிய மாட்டாங்கன்னு சொன்னேன். பட் இப்படி பண்ணுறதுனால தான் சாண்ட்ரா வெளியே தெரியுறாங்க. வெளியே தெரியறதுக்கு இப்படி பண்ணுறது நல்லது. அதே மாதிரி டாஸ்க்ல இவங்க ஜெயிக்கிறதுக்கு சரியான காயை தான் நகர்த்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க தொடர்ச்சியாக பண்ணுறப்ப கண்டிப்பாக அந்த மேனேஜ்மெண்ட் டீமே இறங்கி வருவாங்க. இவங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறது மூலியமா அந்த சீக்ரெட் டாஸ்கில் இவங்க ஜெயிச்சிருவாங்க. இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றதை நான் சொல்கிறேன். இவங்க திரும்ப நான் வந்து கெஸ்ட் மேலே கையை வைப்பேன், கெஸ்ட் மேலேயே நான் கையை வைப்பேன்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல. அதுக்கு பார்வதி லாங்குவேஜ் முக்கியம், இப்பெல்லாம் பேசாதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. பார்வதி நான் அப்படிதான் பேசுவேன், நான் ஒன்னும் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிடையாது, நான் சாதாரண ஆளு தானே, நான் அப்படிதான் பேசுவேன்ற மாதிரி சொல்றாங்க. பார்வதியால எதுவுமே பண்ண முடியல. பார்வதிக்கு அவங்களே கண்ணாடியில் பார்க்குற மாதிரி இருந்திருக்கும். என்னது இது, நம்ம இப்படிதான் எல்லா டாஸ்க்லையும் நம்ம கஷ்டப்பத்தி இருக்குமான்னு பார்வதியே யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு சாண்ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா ஒரு படி போய் என்ன பண்றாங்கன்னா, கெஸ்ட்டுங்களில் மஞ்சரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வேணும்ட்டே பக்கத்தில் வந்து அச் அப்படின்ற மாதிரி தும்புறாங்க. ஆனால் அந்த எச்செல்லாம் தெரிக்கல. ஏன்னா தெரிக்காத அளவுக்கு கையை வச்சு மறைச்சு வேணும்ட்டே தான் அவங்க அச்சுன்னு பண்ணுறாங்க. அதை பாருங்க, வேணும்ட்டே அச்சுன்னு பண்ணுறாங்க. ஆனால் மஞ்சரி கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டாங்க. இவங்க அச்சுன்னு தும்புனதுல எச்செல்லாம் பட்டிருக்கோம், இதுக்கப்புறம் நான் சாப்பிட மாட்டேன்ற மாதிரி தள்ளி வச்சிட்டாங்க. அதே மாதிரி தீபக் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது, என்ன நீங்கள் இப்படி விட்டுட்டு இருக்கீங்க, மேனேஜ்மெண்ட்டை பிளேம் பண்ணுறாரு, என்ன நீங்கள் இப்படி விட்டுட்டு இருக்கீங்க, ஏதாவது பண்ணுங்க, அவங்கள முதல்ல வெளியே அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே வெளியே அனுப்புறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க, அது எதுவுமே வேலைக்கு ஆகல. ஏன்னா சாண்ட்ரா வந்து நம்ம இப்படிதான் பண்ணணும், வெளியே அவங்க போக சொன்னா உடனே போக கூடாது, நம்ம எவ்வளவு இழுக்க முடியுமோ இழுக்கணும்னு பக்கவா பிளான் பண்ணி பண்றாங்க. ஏன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் டாஸ்க்குக்காக தான் பண்ணன்னு கூட இவங்க சொல்லிடலாம். தீபக் ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்றாருன்னா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நான் வெக்கேட் பண்றேன், நான் கிளம்ப போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால ரூம்ல போட்டாவது லாக் பண்ணலான்ற மாதிரி விக்ரம் என்ன பண்ணிட்டாருன்னா, சாண்ட்ராவை ஒரு ரூம்ல லாக் பண்ணிடுறாரு. அமித் அவங்க அந்த ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது, அதுதான் உங்க வேலைன்னு சொல்லிட்டாரு. அமித் அந்த கதவை பிடிச்சிக்கிட்டே இருக்காரு. கதவை லாக்கும் பண்ண முடியல. பிக் பாஸ் கதவை லாக் பண்ணுங்க, பிக் பாஸ் கதவை லாக் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஆனால் கதவுலாம் லாக் ஆகல. அது பிக் பாஸ் தான் பண்ண முடியுமா என்னன்னு நமக்கு தெரியல. அமித் ஒரு ஸ்டேஜில் விட்டுறாரு. விடுங்கன்னு இவங்க சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜில் அந்த கதவை திறந்துட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தவங்க என் திங்ஸ்ல நீங்க கை வச்சீங்கன்னா, இவங்க திங்ஸ்னு என்ன மீன் பண்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை ட்ரெஸ் அந்த சம்பந்தப்பட்ட திங்ஸ் சொல்றாங்களா என்னன்னு தெரியல. என் திங்ஸ் மேல கையை வச்சீங்கன்னா நான் இங்க இருக்க திங்ஸ் மேல கையை வைப்பேன் சொல்றாங்க. அதாவது மேனேஜர் உட்கார்ற இடத்துல வந்து சிஸ்டம் மாதிரிலாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த சிஸ்டத்து மேலலாம் நான் கை வைப்பேன்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாருமே என்னங்க உங்களுக்கு வேணும், எதுனாலும் பொறுமையா பேசிக்கலாங்க, டாஸ்கை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கெஸ்ட் அன்ஈஸியா ஃபீல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே இறங்கி வந்துட்டாங்க. அப்ப சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வேண்டியதை நீங்க பண்ணணும், எனக்கு அந்த வேலை திரும்பி வேணும், அந்த பொசிஷன் திரும்பி வேணும், நான் சொல்றதை பண்ணணும், நான் சொல்றதை பண்ணாதான் நான் வந்து ஒழுங்கா இருப்பேன், இல்லைன்னா வந்து கெஸ்ட்டுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பேன்ற மாதிரி சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு சாதகமா போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இறங்கி தானே வரணும். இப்போ விக்ரம் இறங்கி தான் வரணும். சாண்ட்ரா திரும்பி நீங்கள் அந்த பொசிஷனுக்கு வந்துக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணுன்றதை கேட்கணும். என்ன வேணும்னு கேட்கும் போது திவாகரை மாற்றுங்க, அப்படி இல்லைனா வியானாவை மாற்றுங்கன்னு இவங்க சொல்லுவாங்க. ஸோ டாஸ்கை இப்போ வரைக்கும் கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. என்ன பார்க்குற சிலருக்கு என்ன ஓவராக பண்ணுறாங்கன்னு தோணலாம். பட் பிக் பாஸ்ல எதுவுமே ஓவர் கிடையாது, எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போகலாம். இவங்க அதை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டாஸ்க்குக்காக பின்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டாஸ்க்குக்காக பண்ணேன் கோச்சுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே புரிஞ்சுக்கு தான் ஆகணும். ஏன்னா டாஸ்க்கு சீக்கிரட்டாக கொடுக்கும்போது இப்படி தானே பண்ண முடியும். ஸோ கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போங்க.